ஓகே, இவ்வளவு நேரம் கரூர் எதிர்பார்த்திருந்த தருணம், இவ்வளவு பெரிய கூட்டத்தை எதுக்காக கூடியிருக்காங்க, அந்த ஒரு தருணத்திற்காக தாவேக தலைவர் விஜய் அவர்களுடைய உரையை கேட்பதற்காக. அதற்கான தருணம் நெருங்கி விட்டது. இன்னும் சற்று நேரத்தில் பிரச்சார வாகனத்தின் மேல் ஏறி வந்து விஜய் உரையாற்ற இருக்கிறார். கரூர் எதிர்பார்த்த தருணம் வந்துவிட்டது. செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜிஸோட நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் வழியா உங்களுக்காக உழைக்கணும்னு நான் பேசுறது ஒரு 2 செகண்டுக்கு அப்புறம் தான் எனக்கே கேட்டுச்சு. ஹலோ 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 கேக்குதா? இல்ல காலையில நான் பேசும்போது நான் பேசுறதே எனக்கே ஒரு 2 செகண்ட் கழிச்சு தான் கேட்டுட்டு இருந்தது. அதனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். முதல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்க இல்லைன்னா அப்பாஸ்ல இருந்து இந்த ஸ்பாட்டுக்கு என்னால வந்திருக்க முடியுமான்னு எனக்கே தெரியல. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச். கரூர் அமராவதி ஆத்தங்கரையில இருக்கிற ஒரு ஊரு. அது மட்டும் இல்ல, இங்க ரொம்ப முக்கியமான டெக்ஸ்டைல் மார்க்கெட் ரொம்ப ஃபேமஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த மாதிரி கரூரை பத்தி பெருமையா சொல்லிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா இப்போ ரீசன்ட் டைம்ல பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே கரூர் அப்படின்னு சொன்னாலே ஒரே ஒரு பேர் தான் ரொம்ப ஃபேமஸா தெரிக்குது. அதுக்கு யார் காரணம்? உங்களுக்கு தான் தெரியுமே. சரி, அதை பத்தி கொஞ்சம் அப்புறமா பேசுவோம். இப்ப நம்ம கரூர் மாவட்டத்துல இந்த வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாங்கல்ல, அது செய்வோம் இது செய்வோம் எல்லாம் சொன்னாங்கல்ல, அது ஒரு சின்ன லிஸ்ட் தான். அதை ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். கரூர்
மாவட்டத்துல இந்த பேரீச்சை வளர்க்க சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின்படி பேரீச்சை வளர்க்க நிதி உதவி வழங்கப்படும். வாக்குறுதி நம்பர் 81. பேரீச்சை மரத்தை விடுங்க. அட்லீஸ்ட் இந்த பேரீச்சை விதையாச்சும் கண்ணில் காட்டினாங்களா? துபாய் குறுகி சந்து போறீங்களா? அடுத்து இன்னொரு வாக்குறுதி இருக்கு. கரூர் விமான நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். வாக்குறுதி நம்பர் 448. ஆட்சியே முடிய போகுது. 4.5 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்ப போய் ஒன்றிய அரசு கிட்ட அமைச்சர் போய் கோரிக்கை வைக்கிறாரு. என்னன்னு? ஏர்போர்ட் கட்டணும். ஐயா அமைச்சரே, இதுதான் உங்க டக்கா? கரூர்ல விமான நிலையம் வந்தா போறீங்களா சார்? போயிடுங்க. அதான் கேட்டேன், அப்பவே கேட்டேன். போயிடுங்க. நண்பா கொஞ்சம் வழி விட்டுருங்க. நண்பா கொஞ்சம் வழி விட்டுருங்க. கொஞ்சம் வழி விட்டுருங்க. போயிடுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். என்னப்பா ஆம்புலன்ஸ்ல நம்ம கொடி இருக்குது? என்னாச்சு? தண்ணி கொடுங்கப்பா. தண்ணி பாட்டில் கொடுங்க. தண்ணி பாட்டில் கொடுங்க. ஜெகதீஷ், உடனே ஒரு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு. என்ன சொல்றாங்க?
கமிங் ஆம்புலன்ஸ் வருது மைக் ஆன் பண்ணுங்க. மைக் அது வந்து இங்க கட்டின அந்த ஜவுளி தொழில்லாம் விஷயம்தான். பட் அட் த சேம் டைம் இந்த பரந்தூர் மாதிரியே இந்த மக்கள் பாதிக்காத வண்ணம் அந்த இடங்களா பார்த்து அந்த ஏர்போர்ட் கட்டினா இன்னும் நல்லா இருக்கும். அப்புறம் நம்ம கரூர் பிரச்சனைக்கு வருவோம். இந்த மணல் கொள்ளை தாங்க கரூரோட தீராத தலைவலி. மணல் கொள்ளை கரூரை வறண்ட மாவட்டமாக்கிட்டது மட்டும் இல்லாம சட்டவிரோத கல் குவாரிகள் கரூரின் கனிம வளத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் யாரு? சிஎம் சார் 11 மணிக்கு பதவி ஏத்துக்கிட்டா 11:05 மணல் கொள்ளை அடிக்கலாம்னு ஓப்பனா சொன்னவங்க தானே உங்க ஆளுங்க. 2026 மணல் கொள்ளை அடிக்கிறவங்க கிட்ட இருந்து அதுல வர பணத்தை வச்சு தமிழ்நாட்டு மக்களை விலைக்கு வாங்கிடலாம்னு கனவு காண்றவங்க கிட்ட இருந்து நம்ம காவிரி தாய்க்கும் கரூருக்கும் விடுதலை வேண்டுமா வேண்டாமா? கிடைக்கும், கவலைப்படாதீங்க. தமிழ்நாட்டின் 3வது பெரிய ஏரி இங்க இருக்கிற பஞ்சப்பட்டி ஏரி. அதோட பரப்பு 1000 ஏக்கருக்கு மேல. அந்த ஏரி நல்லா இருந்தா விவசாயம் செழிப்பா இருக்கும். விவசாயம் செழிப்பா இருந்தா மொத்தமா பல லட்சம் குடும்பம் சந்தோஷமா இருக்கும். ஆனா பல வருஷமா அதை சீரமைக்காம அதுக்கு தண்ணி வர்ற வழிகளை சரி செய்யாம போட்டு வச்சிருக்கிறாங்க இந்த ஆட்சி செய்யறவங்க. நம்ம ஆட்சி, அதாவது உங்க ஆட்சி வரும் அன்னைக்கு இந்த பஞ்சப்பட்டி ஏரிக்கு உயிர் வரும். உங்க முகத்தில் நிம்மதி சந்தோஷம் எல்லாம் திரும்ப வரும். ஜவுளி தொழில் கரூர் நகரை வளர்த்தெடுக்குது. இருந்தாலும் மக்கள் பாதிக்காத வண்ணம் ஜவுளி தொழிற்சாலைகள் இருந்து வெளியேறிய கழிவுகளை சுத்திகரிக்க அறிவியல் பூர்வமான நடவடிக்கைகள் மக்கள் கிட்ட இருக்கு. இதை தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அலசி ஆராய்ந்து உண்மையாகவே நாம அவற்றை முன்னெடுப்போம். இப்ப நான் ஒரு விஷயத்தை பத்தி முன்னாடியே பேசலாம்னு சொன்னேன்ல, இப்ப அந்த விஷயத்துக்கு வருவோம். இப்போ கரூர்ல வழி விட்டுருங்க அகைன். அப்போ நம்ம கொஞ்சம் வழி விட்டுருங்க நண்பா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், கொஞ்சம் வழி விட்டுருங்க. கொஞ்சம் அந்த வழி விட்டீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸுக்கு அவங்களை கூட்டிட்டு போகணும். அந்த வழி விட்டுருங்க அப்படியே.
இருக்கிற முக்கியமான பிரச்சனைகளை பத்தி நம்ம பார்த்தோம் இல்லையா? இன்னொரு முக்கியமான பிரச்சனைக்கு காரணமா இருக்கிற ஒருத்தரை பத்தி நம்ம பேசாம போனா நல்லாவா இருக்கும்? கரூர் வரைக்கும் வந்துட்டு அவரை பத்தி பேசாம போனா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதுல்ல? எதுக்கு சுத்தி வளைச்சுக்கிட்டு ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கே வருவோம். இந்த கரூர் மாவட்டத்தில் ஒரு மந்திரின்னு ஒருத்தர் இருந்தார்ல, இப்ப ஒரு மந்திரி இல்ல, ஆனாலும் மந்திரி மாதிரி. நான் யாருக்கு உங்களுக்கு சொல்லிதான் தெரியணுமா என்ன? ஒரு க்ளூ ஒண்ணு கொடுக்கலாமா? பாட்டிலுக்கு 10 ரூபா, 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 பாட்டிலுக்கு 10 ரூபா. இப்ப ரீசெண்டா கரூர்ல ஒரு விழா ஒண்ணு நடத்தினாங்களே, அது என்னப்பா 30 பேர் விழாவா? 30 விழா, சாரிப்பா கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அந்த விழாவில் மாண்புமிகு சிஎம் அவர்கள் இந்த மாஜி மந்திரியை பத்தி உச்சி மேல தூக்கி வச்சு மெச்சினதெல்லாம் நம்ம காதால கேட்டோம் இல்லையா? இதே சிஎம் அவர்கள் இதே கரூருக்கு வந்தப்போ, எதிர்கட்சியா இருந்தப்போ, அந்த மாஜி மந்திரியை பத்தி என்னெல்லாம் சொன்னாரு, என்னெல்லாம் கேட்டாரு. ஐயா ஃபேக்ட் செக் நண்பர்களே, இதெல்லாம் நீங்க பெருசா ரிசர்ச் பண்ணணும்னு அவசியமே இல்ல. யூடியூப் ஓபன் பண்ணி பாருங்க, தெரிச்சிருவீங்க, மிரண்டுவீங்க. இந்த திமுகவுக்கு இந்த மாஜி மந்திரி இப்ப என்னவா இருக்கிறாரு அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க தெரியுமா? இந்த திமுக குடும்பத்துக்கு ஊழல் பண்ற பணத்தை எல்லாம் 24x7 டெலிவரி பண்ற ஒரு ஏடிஎம் மிஷினா இருக்கிறாரா அப்படின்னு நான் சொல்லுங்க, ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. சரி, இங்க ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க போலீஸ் பாதுகாப்புலாம் இருக்கா இல்லையா? போலீஸோட கைகள்லாம் கட்டப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். போலீசார் மக்கள் தான் சார் எஜமானர்கள். மக்களுக்காக மட்டும்தான் பயப்படணும், வேற யாருக்காகவும் பயப்படணும் அவசியமே கிடையாது. இன்னும் 6 மாசம் தான். ஆட்சி மாறும், காட்சி மாறும், அதிகாரம் கை மாறும். உண்மையான மக்களாட்சி, மனசாட்சி உள்ள மக்களாட்சி அமையும். அப்ப தெரியும் எல்லாருக்கும் சுதந்திரமும் பாதுகாப்பும் 100% வரும். தேங்க்யூ நண்பா. கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். அஸ்மிகா 9 வயசு ஒரு பொண்ணு காணுமா, நீங்களே தோழர்னு சொல்லி கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கீங்க. அஸ்மிகா 9 வயசுல ஒரு பொண்ணு காணுமா? தம்பிகளா கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. அஸ்மிகா police sir, please sir, please help sir, please. Thank you number, thank you, see you all, thank you. Confident ஆருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தாவேக்கு தலைவர் விஜய் கரூரில் தேர்தல் பிரச்சார பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் எதிர்பார்த்ததை விட ஒரு மிகப்பெரிய கூட்டம் ஒன்று கூடியிருந்தது. இந்த நிலையில் கூட்ட நெரிசலில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் 10க்கும் மேற்பட்டோர் மயக்கமடைந்ததாக அண்மை செய்தி ஒன்று வெளியாக இருக்கிறது. பெண்கள், குழந்தைகள் என 10 பேருக்கும் மேல் மயக்கம் போட்ட நிலையில் அவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதிக்க எடுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றனர். மூச்சு திணறல் ஏற்பட்டு 10லிருந்து 15 வரை என்ற எண்ணிக்கையும் தற்பொழுது நமக்கு தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதே போல ஒரு சிறுமி ஒருவர்
காணாமல் போனதாகவும் அந்த மேடையில் வைத்து தாவேக தலைவர் விஜய் அவர்களே அறிவித்தார். அஷ்மிகா என்ற 9 வயது சிறுமி, அவரை கண்டுபிடித்தால் உடனே ஒப்படைக்குமாறு காவல்துறையினரிடமும் அவர் வேண்டிக் கொண்ட இந்த காட்சிகளையும் பார்த்தோம். இப்பொழுது நாம் திரையில் ஒருபுறம் இந்த கூட்டமானது கலந்து செல்லக்கூடிய காட்சிகளையும், மறுபுறம் கூட்டம் கலந்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னொரு புறம் கூட்டத்தில் மயக்கமடைந்தவர்கள், மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டவர்கள் என 15 பேர் வரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதற்காக கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆம்புலன்ஸ் வாகனம் அங்கு தயார் நிலையில் இருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதில் சம்பந்தப்பட்ட நபர்கள் ஏற்றப்பட்ட பிறகு அந்த ஆம்புலன்ஸ் வாகனம் நகரக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். தாவேக தலைவர் விஜய் தனது உரையை முடித்துள்ள நிலையில் தற்பொழுது கூட்டமானது கலந்து செல்ல ஆரம்பித்திருக்கக்கூடிய நிலையில் கூட்டத்தில் பங்கெடுத்து அதீத கூட்ட நெரிசலில் தள்ளுமுள்ளுக்குள்ளாகி மூச்சு விட முடியாமல் மயக்கம் போட்டு விழுந்திருக்கின்றனர். தற்போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலின்படி 30க்கும் மேற்பட்டோர் மயக்கம் அடைந்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அவர்கள் மருத்துவமனைக்கு ஒருவருக்கு ஒருவராக கொண்டு செல்லப்படக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். பெண்கள், குழந்தைகள் என ஒரு எதிர்பார்ப்பதை விட ஒரு மிகப்பெரிய கூட்ட நெரிசல் அந்த கரூரிலே ஏற்பட்டிருந்தது. தாவேக தலைவர் விஜய் தன்னுடைய உரையை துவங்குவதற்கு முன்பே அந்த கூட்ட நெரிசல் எந்த அளவுக்கு மோசமாக இருந்தது என்பதையும் கூட நம் காட்சிகளூடாக பார்த்து வந்தோம். இந்த நிலையில் இளைஞர் ஒருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. இந்த கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலின் காரணமாக 30க்கும் மேற்பட்டோர் மயக்கமடைந்தும் மூச்சுவிட கஷ்டப்படுவதன் காரணமாகவும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஒரு இளைஞர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு தகவலும் வெளியாக இருக்கிறது. கூட்டத்தில் ஒரு பக்கம் தாவேக தலைவர் விஜய் பேச, மறுபுறம் இந்த கூட்ட நெரிசலால் பாதிக்கப்பட்டு சிலர் அலறும் சத்தமும் அங்கு கேட்டிருக்கிறது. ஒரு பதற்றமான சூழல் அங்கு நிலவிக் கொண்டிருக்கிறது. கரூரில் இந்த பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலால் பாதிக்கப்பட்டவர்கள் தற்பொழுது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒருவர் கவலைக்கிடமாக இருக்கிறார் என்ற ஒரு தகவலும் வெளியாக இருக்கிறது. களத்திற்கு மாவட்ட எஸ்பி விரைந்து சென்று கொண்டிருப்பதாகவும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. அப்சல்யூட் கயோஸ் என்றுதான் சொல்ல வேண்டும். மிகவும் ஒரு குழப்பமான, பதற்றமான சூழல். ஆம்புலன்ஸ் வாகனங்கள் அங்கு அனுமதித்து வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒருபுறம் கூட்டம் கலைந்து செல்லக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள், மறுபுறம் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி மயங்கியவர்களை மீட்டு செல்வதற்காக வந்து அமர்ந்திருக்கின்றன. தற்பொழுது கூட திரையில் நாம் பார்க்கிறோம், ஒரு பெண்மணி மூச்சு விட சிரமம் ஏற்பட்டு மயக்கம் ஏற்பட்ட நிலையில் தற்பொழுது அவரை மீட்டு இந்த ஆம்புலன்ஸில் ஏற்றுவதற்காக அவரை தூக்கி செல்லக்கூடிய காட்சிகளைத்தான் நாம் பார்க்கிறோம். சம்பவ இடத்திற்கு மாவட்ட